கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்திலே எனக்கு ஆதரவாக இருக்கிறார், அதனாலே நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? தாவீதுக்கு நெருக்கங்கள், அந்த நெருக்கங்களை பார்த்து பயப்படவில்லை. என்ன காரணம்? கர்த்தர் தாவீதின் பட்சத்தில் இருந்தார். உங்கள் பட்சத்திலும் கர்த்தர் இருக்கிறார். தாவீதுக்கு அநேக சத்துருக்கள் இருந்தது போல ஒருவேளை சத்துருக்கள் உங்களையும் நெருக்கலாம். கர்த்தர் தாவீதின் பட்சத்திலே ஆதரவாக இருந்தபடியினாலே எந்த சத்துருவின் வல்லமைகளுக்கும் தாவீது பயப்படவில்லை. நாமும் கூட நம்மை நெருக்குகிற எந்த ஒரு காரியங்களுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தரே நமக்கு தஞ்சமாக, நமக்கு ஆதரவாக இருக்கிறார். நாம் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம். எவ்வளவு நெருக்கப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அளவு நாம் விசாலமாவோம். அதான் தாவீது சொன்னார், எந்த மனுஷனுக்கும் நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று விசுவாசத்தோடு சொன்னார். நம்முடைய வார்த்தையும் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒருவேளை யார் அதிகமாய் விரோதம் செய்தாலும், யார் அதிகமாய் தீங்கு செய்ய முயற்சி பண்ணாலும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் செய்வார். உங்களுக்கு நெருக்கங்களை கொண்டு வரக்கூடிய மக்கள் மத்தியிலே உங்களுக்கு அனுகூலங்களை கொண்டு வரக்கூடிய மக்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக வழக்காடுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு பொழுதும் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார். தீமை கர்த்தருடைய கரத்திலிருந்து கடந்து வரவே வராது. நன்மைகள் மாத்திரமே கடந்து வரும். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். பயப்படாதே என்று சொல்லி சொன்னார் இல்லையா? கலங்காதே திகையாது என்று சொன்னார் இல்லையா? எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் திகைக்க வேண்டாம். உங்கள் பட்சத்திலே உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு என்று வழக்காடும்படி கர்த்தர் இருக்கிறார். உங்கள் வலது பக்கத்திலே கர்த்தர் நிழலாக இருக்கிறார். அதனாலே மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.